எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா அதை வந்து இந்த மாதிரி அடுப்பில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டீ குடிக்கிற கப் எடுத்து அதோட பேக் சைடில் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். இப்போ பாருங்கன்னா ஆனியனை கட் பண்ணி காட்டுறேன், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிப்போம். தக்காளி நிறைய வாங்கி வைக்கும்போது சீக்கிரம் அழுகிடும். ஸோ அது அழுகாமல் இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே உங்களோட குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து மேலே இருக்க காம்பு கிட்ட தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற டிப் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்டன் சாப்பிங் போர்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு அரை லெமன் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கும் போது அந்த கருப்பு கலரில் இருக்கிறதுலாம் வந்து சீக்கிரம் போயிடும். தேய்ச்சி விட்ட பிறகு நல்லா கழுவி காய வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும். அதை நல்லா பளபளன்னு வச்சுக்க குக்கிங் ஆயில் ஏதாவது தேய்ச்சி விட்டிங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக மாதத்துக்கு ஒருக்கா இது பண்ணி பாருங்கள்.